ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிமான் டீம். இந்த வீடியோவில் பாலிட்டி சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியில் 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கணும். ஸோ 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி புக்ஸ் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ஐ மீன் 6 to 10th அண்ட் 12th பாலிட்டி நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் புக்கை நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னும் 1 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது ஜூன் மந்த்துக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ ரெகுலராக டெய்லியும் நம்ம ஒரு செஷன் பாலிட்டியில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ முதல்ல புக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், ஸோ புக்ஸில் இருக்கிறது நாங்களே படிச்சுக்கிறோம், இல்லை வேறு மாதிரியான தகவல்கள் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதா இருந்தாலும் தகவல்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஸோ எதாவது படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலையும் அந்த தகவலை பதிவிடுங்க. எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலையும் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் எது உங்களுக்கு தேவை, எப்போ தேவை அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கும் சில டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஏன்னா டைம் தான் எல்லாத்துக்குமே கம்மியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வீடியோவாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டுமே நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெகுலராக எங்களுடைய இணைந்திருங்கள். ஸோ இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாலிட்டி குடிமைகள். ஸோ இது 7th ஸ்டாண்டர்ட் புக். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தீங்கன்னா போதும், அதை படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய நமது நாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நாகரிகம் மற்றும் கலாச்சாரம். ஸோ இந்தியாவுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்தியானா எப்படி இருக்கும், சரிங்களா? அதனுடைய ஜாகிரபிக்கல் டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்தியாவை சுற்றி என்ன இருக்கும், இந்திய பெருங்கடல் கீழே இருக்குது, தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கே இமயமலையும், சரிங்களா? கிழக்கே வங்காள விரிகுடாவும், மேற்கு அரபிக்கடலும் இருக்குது. ஸோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்தியாவுடைய எல்லைகள், அதனுடைய நீளம் என்ன அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அது மட்டும்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நில அடிப்படையில் இந்தியாவுடைய எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உலக அளவில் 7வது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ 2 பாயிண்ட் என்னென்னா, ஸோ 7வது மிகப்பெரிய நாடு, சரிங்களா? மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 2வது இடம், சரிங்களா? மக்கள் தொகையில் 2வது இடம். ஸோ இது புக்கில் இப்போ கொடுத்துருக்கு. ஸோ மேபி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டா முதலிடத்தை வர கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது தேவையில்லை. பட் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா மக்கள் தொகையில் 2வது இடம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த நில எல்லையின் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். மொத்த நில எல்லைகளின் நீளம், சரிங்களா? 15,000 கிலோமீட்டர். இதில் இந்தியாவின் கடற்கரை நீளம் மட்டும் பார்த்தீங்கன்னா 7,500, அப்படியே அதில் பாதி, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாடு வடக்கு அரைக்கோளத்தில். ஸோ அதனுடைய 8 டிகிரி 4 முதல் 37 டிகிரி வட அச்சக்கோடு இருக்கும். ஸோ அதனுடைய அச்சக்கோடுகள் அளவு குறிப்பிடுறாங்க, சரிங்களா? ஸோ இடையிலும் 68 டிகிரி 7 டிகிரி முதல் 97 டிகிரி 25 வரையிலும் கிழக்கு தீர்க்கக்கோட்டிற்கு இடையே இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுதான் இந்தியாவுக்கான ஏரியா, சரிங்களா? இந்த அளவுகளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான், இந்த கோட்டிற்குள்ளே இருக்கக்கூடியது தான் இந்தியா அமைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ மேப்பில் பார்க்கும்போது இந்த அச்சக்கோட்டிற்கும் தீர்க்கக்கோடிற்கும் எந்த அச்சக்கோடி இருக்கும், எந்த தீர்க்கக்கோடி இருக்கும், நடுவில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறதுக்கான இந்த அளவுகள், சரிங்களா? ஸோ இந்திய நாடு அதிகபட்சமாக 3,614 கிலோமீட்டர் நீளமும், அதாவது வடக்கு தெற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ வடக்கு தெற்காக இருக்கக்கூடிய நீளம் பார்த்தீங்கன்னா 3,214 கிலோமீட்டர் நீளம். அதே கிழக்கு மேற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத்திலிருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வரைக்கும் கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது 2,933 கிலோமீட்டர் நீளமும் கொண்டுள்ளது, சரிங்களா? இந்தியாவுடைய மக்கள் தொகையோடைய கல்வி அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1,028 மில்லியன் மக்கள் உள்ளனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 532 மில்லியன் ஆண்கள், 496 மில்லியன் பெண்கள். ஸோ கற்றோரின் விழுக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இதுதான் ஒரு சதுர கிலோமீட்டர். இந்த சதுர கிலோமீட்டருக்கு 364 பேர் இருக்காங்க. அடுத்து அரசியல் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உலகிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. ஸோ இந்தியா பாராளுமன்ற அமைப்பின்படி செயல்படுகிறது. நம்மளது பாராளுமன்ற அமைப்பின்படி செயல்படுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்த அரசியலமைப்பு
நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்திய குடியரசு இதன் மூலயமா தான் நம்ம வந்து நிர்வகிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் ஆவணமாகும். சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் தான் வந்து என்னென்னா உலகிலேயே இருக்கக்கூடிய மிக நீளமான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது, எழுதப்பட்ட நீளமான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து முக்கியமான கான்செப்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் எத்தனை ஸ்டேட் இருக்குது, சரிங்களா? ஸோ அது முக்கியம். ஸ்டேட்டில் அதனுடைய கேபிட்டல்ஸ், சரிங்களா? 28 ஸ்டேட்டுக்கும் அதனுடைய கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் 7 யூனியன் பிரதேசங்களுக்கும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கேபிட்டல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டேட்டோட கேபிட்டல் அண்ட் 7 யூனியன் பிரதேஷ், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 28 மாநிலங்கள் அப்படின்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா புக்கு படி. ஸோ இப்போ எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது வந்து தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. பட் இங்கே வந்து தெலுங்கானா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது ஒரு அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகம், கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா, உத்தராஞ்சல், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் ப்ளஸ் தெலுங்கானா, சரிங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக எத்தனை ஸ்டேட்டு? 29 ஸ்டேட்டு, 7 யூனியன் பிரதேசங்கள், சரிங்களா? 7 யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன? அந்தமான் நிக்கோபர் தீவுகள், சண்டிகர், தாத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன், லட்சத்தீவுகள், புதுச்சேரி, தேசிய தலைநகர் டெல்லி, நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லி, சரிங்களா? இது இந்திய பாராளுமன்றத்தோடைய வரைபடம். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பாராளுமன்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நிர்வாகம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான், சரிங்களா? நம்ம இன்னும் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே படிக்க ஆரம்பிக்கல. ஸோ இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்குள்ளே மெயின் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போகலாம், சரிங்களா? ஸோ மத்திய அரசின் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் மத்திய அரசின் நிர்வாகத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒன்று இருக்குது, ஸ்டேட்டில் ஒரு ஆட்சி இருக்குது இல்லையா? சென்ட்ரலில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க. ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருப்பாங்க, துணை ஆளுநர். ஸோ இதுதான் வந்து சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்குள்ள தலைவர்கள். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் வந்து சென்ட்ரலில் இருப்பாங்க, ஸ்டேட்டில் வந்து முதலமைச்சர். இது எல்லாமே பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அரசியல் வந்து மற்ற ஸ்டேட்டை விட நமக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க, அரசியல் ஆகட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நிறையவே வந்துருச்சு, சரிங்களா? பாலிட்டி படிக்கும்போது வந்து நீங்கள் எதையும் வந்து மெமரி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் லாஜிக்காக நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ புக்கில் படிக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், குழு மற்றும் சட்ட தலைவர்கள், அட்டார்னி ஜெனரல், சரிங்களா? அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டேட்டுக்கு, சரிங்களா? ஸோ இவங்கள பற்றி எல்லாமே ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் பிரதம மந்திரி, மத்திய அமைச்சர்கள், அட்டார்னி ஜெனரல். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள அதிகாரம் என்ன, சரிங்களா? அவங்களுக்கு பதவி எப்படி அப்பாயின் பண்ணுவாங்க, யார் அப்பாயின் பண்ணுவாங்க, என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் மாநிலங்களுக்கும். ஸோ மாநிலங்களுக்குள்ள அதிகாரங்கள் என்ன, முதலமைச்சருக்குள்ள அதிகாரங்கள் என்ன, ஒரு ஆளுநருக்குள்ள அதிகாரங்கள் என்ன, அப்புறம் நீதிபதிகள், சரிங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் கான்ஸ்டியூஷன், சரிங்களா? தலைவர் அடுத்தது என்ன கொடுக்குறாங்க? குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் தலைவர், அவரே முதன்மை குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான், சரிங்களா? ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நாம் இந்தியர் என்ற உணர்வுகளின் முழுமையான அடையாளமாக குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். இவர் மறைமுக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 35 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் எவரும் இந்திய குடியரசுத் தலைவரில் போட்டியிட முடியும். ஸோ குடியரசுத் தலைவருக்கான வயது என்ன? 35 வயது, சரிங்களா? யார் போட்டியிட முடியும்? 35 வயசு இருந்தால் யார் வேணாலையும் குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடலாம். எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின்
உயர் அதிகாரிகள் அனைவரையும் இவரே நியமனம் செய்கிறார். அதாவது இவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 35 வயசு நிரம்பி ஒரு அந்த எலெக்ஷன் நிற்கலாம். ஸோ அந்த தேர்தலில் மறைமுகமாக தேர்தல் நடத்தி, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ வந்து பிரணாப் முகர்ஜியோட குடியரசுத் தலைவருக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. ஸோ புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சியில் எல்லா கட்சிகளும் வந்து மும்முரமா இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயம் தான் நமக்கு வந்து கரெக்டான டைம் நம்ம வந்து இதை படிக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து டைரெக்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்கன்னு கிடையாது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையும் பாலிட்டி அப்படின்னா அது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நடப்பு நிகழ்வுகள் தான் இது சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி அப்படின்னாலையும் ஸோ அது சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது அப்படியே நம்ம வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலையும் ஸோ அதே போல தான், ஜாகிரபியாக இருந்தாலையும் அதே போல தான். ஸோ மத்திய அமைச்சர்கள் அனைவரையும், அதாவது உயர் அதிகாரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இவங்களாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா தேவி சிங் பட்டேல், அவர் வந்து முன்னாள் பிரதம அமைச்சர் மன்மோகன் சிங். ஸோ இப்போ கரண்டாக இருக்கிறது யாரு? பிரணாப் முகர்ஜியும் நரேந்திர மோடி. ஸோ இந்த நேம் எல்லாமே வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? தலைவர்கள் பேர், அமைச்சர்கள் பேர், மத்திய அமைச்சர்கள் யார் யார், என்னென்ன டிபார்ட்மெண்ட் யார் யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா தகவலும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவி நிரப்பப்படாமல் இருக்கும் நேரத்திலும் தனது பணியை செய்ய இயலாத நேரத்திலும் குடியரசுத் தலைவர் பணியை துணை குடியரசுத் தலைவர் செயல்படுவார். சரிங்களா? ஸோ இந்திய பாராளுமன்ற அமைப்பின்படி, ஸோ நம்மளுடைய சிஸ்டம், பார்லிமெண்ட் சிஸ்டத்தின்படி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வந்து பெயரளவிலான தலைவர். எல்லா அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மோடிக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரணாப் முகர்ஜிக்கு வந்து இருக்காது. சரிங்களா? சும்மா ஒரு பெயரளவில் தான் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி அப்பாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் செயலளவில் எல்லாத்தையும் செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் செய்வார், மோடி தான் செய்வார். ஸோ இதிலேயே வந்து தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு அதிகாரம், உண்மையான அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்ற பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்ட கட்சித் தலைவரையும் மக்களவையின் நம்பிக்கையும் பெற்றவருமான ஒருவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதாவது பிரதமரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. ஸோ அந்த யாரு வந்து பிரதமராக நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சி தலைவர் அவரையும். ஸோ அவரை தான் வந்து குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சராக நியமிப்பார். பிரதம அமைச்சர் ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்கள், ஸோ பிரதம அமைச்சர் வந்து இவங்க தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமைச்சர் பட்டியலை கொடுத்தாருன்னா அவங்களுக்கும் பதவி பிரமாணத்தை வந்து குடியரசுத் தலைவர் செய்து வைப்பார். ஸோ இப்படி தான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் வெளியிடும். ஸோ யார் கட்சியோ அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். ஸோ அந்த கட்சி தலைவர் போயிட்டு பிரதம அமைச்சராக பதவியேற்றுப்பார். ஸோ அவர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பார், இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரியில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரிங்களா? நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து அடுத்து பாருங்க. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றமானது பாராளுமன்றம். ஸோ மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறத பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளது வந்து சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். ஸோ அது வந்து மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட். பாராளுமன்றம் சொல்லலாம், நாடாளுமன்றம்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த பாராளுமன்றம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே குடியரசுத் தலைவர் இருப்பார். அப்புறம் 2 அவைகள் இருக்குது. என்னென்ன அவைன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, அதே போல் ராஜ்யசபா. சரிங்களா? மக்களவை, மாநிலங்களவை. ஸோ மக்களவை அப்படிங்கிறது என்னென்னா லோக்சபா, மாநிலங்களவை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. சரிங்களா? ஸோ பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக இருக்குது. குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பாராளுமன்றம். லோக்சபா என்பது பாராளுமன்றத்தின் கீழவை அல்லது மக்களவை என்கிறோம். ஸோ லோக்சபா அப்படிங்கிறது லோக்சபா மட்டும் சொல்கிறது கிடையாது. ஸோ லோக்சபா அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து மக்களவை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் கீழ் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ராஜ்யசபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாநிலங்களவை. அதே போல் மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து பாராளுமன்றத்தில் கீழவை மேலவை அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை கிடையாது. சரிங்களா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் ஆகியன பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்றவரே அத்தொகுதியின் உறுப்பினர் ஆவார். தற்போது நம் நாடாளுமன்றத்தில் 2 ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினர்களை உள்ளடக்கி 545 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஸோ பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ். சரிங்களா, மொத்தம் இருக்கக்கூடிய 545 உறுப்பினர்கள். அடுத்து மாநிலங்களவை அப்படின்னு என்னென்னு பாருங்கள். மாநிலங்களவை அப்படிங்கிறது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டோம். ராஜ்யசபா வந்து மேலவை அப்படிங்கிறதும் தெரியும். இதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 233 பேர் வந்து மறைமுகமான தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மீதி இருக்கிற 12 பேர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், சமூக பணிகள், இதில் வந்து சிறப்பாக பணிபுரியக்கூடிய 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஸோ குடியரசுத் தலைவருக்குன்னு சில அதிகாரங்களுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி 12 பேரை வந்து டைரெக்டாக அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சில சினிமா ஆக்ட்ரஸு, சரிங்களா, பிளேயர்ஸு, அவங்களாம் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவங்களெல்லாம் எப்படி அப்பாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் டைரெக்டாக அவங்க வந்து அப்பாயின் பண்ணியிருப்பாங்க. 233 பேர் மட்டும்தான் மறைமுகமான தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க மாநிலங்களவையில். சரிங்களா, மீதி இருக்கக்கூடிய 12 பேரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பார். ஸோ இந்த பட்டியலில் தான் நமக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர்லாம் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருப்பார். சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசும் மாநில அரசின் நிர்வாகமும். மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் குழு மற்றும் சட்டத்துறை தலைவர், அட்வொகேட் ஜெனரல். ஸோ அப்போவே சொன்னோம் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் என்ன இருப்பாங்க, ஸ்டேட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ஸோ ஆளுநரின் பதவிக்காலமும் 5 ஆண்டுகள், குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா, ஸோ இவருடைய ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு இருந்தால் தான் குடியரசுத் தலைவராகவும் நிற்க முடியும், அதே போல் ஆளுநராகவும் முடியும். சரியா, ஸோ அதே போல் முதலமைச்சரை ஆளுநர் எப்படி நியமிப்பார் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச ஒரு கட்சி தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் வந்து அப்பாயின் பண்ணுவார். ஸோ அங்கே வந்து பிரதம அமைச்சரை குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள அதிகாரங்கள். யாரை அப்பாயின் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் அவங்கள நீக்க முடியும். சரிங்களா, இப்போது ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இப்போது ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த ஆட்சியை கலைக்கவும் முடியும். சரிங்களா, வேற யாரும் கலைக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம். பாராளுமன்றத்தை போலவே மாநிலத்தில் இருக்கக்கூடியது மாநில சட்டமன்றம். மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களின் சட்டமன்ற அமைப்புகள் ஒரே சீராக அமையவில்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடியே சொல்லியிருந்தேன், மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்தது. இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இதே மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை மட்டும்தான் இருக்கும், அதாவது கீழவை மட்டும்தான் இருக்கும், மேலவை இருக்காது. ஒரு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2மே இருக்கும். அது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம், மகாராஷ்டிரம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றமும் மற்ற எல்லா மாநிலங்களும் ஓரவை சட்டமன்றமும் உள்ளது. ஸோ இதில் எது கொடுத்துருக்கிறதுல ஈரவை சட்டமன்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்குது, அதாவது மேலவையும் இருக்குது, கீழவையும் இருக்குது. ஆந்திர பிரதேசம், பீகார், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம், மகாராஷ்டிரம் மற்றும் உத்தரப்பிரதேசம். சரிங்களா, மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டேட் உட்பட எல்லாமே ஓரவை தான் இருக்குது. சரிங்களா, அந்த ஈரவையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலவை, சட்டமன்ற பேரவை மற்றும் கீழவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை ஒரு சுதந்திர அமைப்பானது. ஸோ இதில் வந்து இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் தலைமையானது. ஃபஸ்ட்டு வந்து உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே வந்து உயர் நீதிமன்றம். சரிங்களா, அதுக்கு கீழே தான் வரக்கூடியது மற்ற நீதிமன்றங்கள். ஸோ உச்ச நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஸோ தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் 31 நீதிபதிகள் இதில் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 31 நீதிபதிகள், மொத்தம் 32 நீதிபதிகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கணும். சரிங்களா, உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 உயர் நீதிமன்றங்கள், இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 21 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. சரிங்களா, உச்ச நீதிமன்றம் அதாவது மாநிலங்களின் தலைமை நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம். சரிங்களா, இந்தியாவின் தலைமை நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். இந்த உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 உயர் நீதிமன்றங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ளன. சரிங்களா, 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரே ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. சரிங்களா, ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 29 ஸ்டேட்டுக்கு 21 உயர் நீதிமன்றங்கள் தான் இருக்குது. ஸோ அவை வந்து 2-3 மாநிலங்களுக்கும் சேர்ந்து ஒரே வந்து உயர் நீதிமன்றம் தலைமை வகிக்கும். சரிங்களா.